வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. முதல்வர் விஜய் அவர்கள் போய் முன்னாள் முதல்வரான ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு. என்ன பேசினார்கள்? இப்போ பலவிதமான தகவல்கள் வந்துட்டு இருக்குது. குறிப்பாக திமுக ஊடகங்கள்லாம் பேசக்கூடிய தகவல் என்னென்னா, பாருங்கள், சபாநாயகர் தேர்தல் வருது, இந்த சபாநாயகர் தேர்தலில் ஆளை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சிஎம் விஜய் போயிருக்காரு. இது விஜய் அவர்கள் தன்னை தற்காத்து கொள்றதுக்கு தான் போகிறாரு. இன்னொன்று, முன்னாள் முதலமைச்சரை பார்த்தா ஒரு மக்கள்கிட்ட தன்னுடைய இமேஜ் ஏறும் அப்படின்னு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா வைகோவை பார்க்குறாரு, அன்புமணி எல்லாத்தையும் பார்க்க போகிறாரு. அப்போ தன்னுடைய இமேஜை உயர்த்திக்கிறதுக்கு விஜய் இதை பண்ணுறாரு. அதே நேரத்தில் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு இந்த வேலையை பண்ணுறாரு. ஏன்னா விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆட்சிக்கு தான் அவங்க ஆதரவு, சபாநாயகர் தேர்தல் அவங்க எழுத்து தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முதல்ல சிரிக்கிறதா என்ன சொல்கிறதுன்னு இவங்களை பற்றி தெரியல நமக்கு. அப்போ இதில் கூட விஜய் அவர்கள் அவருடைய ஆதாயத்துக்கு தான் போன மாதிரி ஒரு சித்திரத்தை பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன் இதை சொல்கிறோம்னா, உள்ளவர் போய் பேசினதே 10 நிமிஷம். இந்த 10 நிமிஷத்தில் அவர் சால்வை போடுறது, இவர் பொக்கே கொடுக்குறது, இதோட முடிஞ்சு போயிருது. நம்மளும் பார்த்தோம். இதில் போய் அவர் எப்படி பேசியிருப்பார்? ஒன்று. இன்னொன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சபாநாயகர் தேர்தல் வச்சாங்கன்னா திமுக எப்படி ஆளை நிறுத்தும்? ஏன் ஆளை நிறுத்தாது அப்படின்னா, கண்டிப்பாக ஆளை நிறுத்தினா தோற்றுருவாங்க. இன்றைக்கி விசிகாவுக்கும் தெரியும், கம்யூனிஸ்ட்டுக்கும் தெரியும், சபாநாயகர் தேர்தலில் இந்த ஆட்சி தோத்தா நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரச்சனை வரும்னு தெரியும். இதெல்லாம் விவரம் இல்லாதவங்க 2 பேரும் இல்லை. கண்டிப்பாக அவங்க ஆதரவு சபாநாயகர் தேர்தல் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. இதை தெரியாமல் சில பேர் விஜய் அவர் ஆதாயத்துக்காக போனது அப்படிங்கிறது, இதுலேயும் அரசியல் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறோம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஜய் போனது அப்படிங்கும்போது இன்னொரு விமர்சனம். என்ன சார் இது, திமுகவை தான் திட்டிகிட்டு இருந்தார். களத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம சேகர் பாபு, அந்த அசோக் டிவி கேட்பார், 2 பேருக்கும் அவ்வளோ வாய் தகராறுலாம் ஆச்சு. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா ரொம்ப திமுகவை ரொம்ப தாக்கி பேசினார். இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா போகல, அதையும் நம்ம கவனிக்கணும். எப்பயும் ஆதவ அர்ஜுனா விஜய் அவர்களோட கூட போவார். சிஎம் விஜய் போகும்போது அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இன்றைக்கி போகல, அமைச்சர் புஷி ஆனந்த் மட்டும்தான் போகிறார். அப்போ திட்டமிட்டே ஆதவ அர்ஜுனா இல்லைங்க வேணாம் நான் வரலன்னு சொன்னாரா? ஏன்னா இன்றைக்கி எப்படின்னா, இன்றைக்கி பொதுமக்கள், அதாவது விஜயோடைய ஆட்கள் பார்வையில் என்ன, நம்ம தளபதி நேராக போய் ஸ்டாலினை பார்த்துருக்காரு. ஸ்டாலின், நம்ம இவர், நம்ம ஆன்மீக அமைச்சர், நம்ம சேகர் பாபு, அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி, இவங்களெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும், நிறையா ஊழல் பண்ணியிருக்காங்க. நம்மளே சொன்னோம், நான் வரேன், இவங்களுக்கெல்லாம் இவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம வெளிக்கொணர்வோன்னு சொன்னோம். திடீர்னு அவங்க வீட்டுக்கே போனால் அந்த தொண்டர்கள் சோர்வடைந்துருவாங்க. திமுக காரங்களும் அப்படி தான் நினைப்பாங்க. என்னங்க, நம்ம டிவிக்கு எடுத்து சண்டை போட்டோம், அவரே தலைவரை பார்க்க வர்றாரு, என்னங்க இது அப்படின்னு சோர்ந்து போயிடுவாங்க. ஜெயலலிதா அம்மாவும் கலைஞரும் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. 2 பேரும் நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்கேருந்து அங்கே யாராவது பார்த்தா கூட அவங்க கட்சி பதவி போயிடும். இதான் கடந்த காலங்களில் இருந்த நிலைமை. அந்த அரசியலையே மாற்றி இன்றைக்கி வேற ஒரு அரசியல் பட்டிருக்காங்க. அதாவது கோட் ஷூட் போடுறதாகட்டும், இயற்கையிலே இந்த வேட்டி சேலைலாங்க, வேட்டி சட்டை, அந்த பக்கம் சேலைலாங்க, அதெல்லாம் மாற்றி ஃபுல்லாக வேற ஒரு ரூட்டில் இவர் கொண்டு போகிறாரு. இப்போ சட்டசபையே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சட்டசபையாக இருக்கும் இன்றைக்கி இருக்குது இந்த சட்டசபை. இவ்வளோ நாள் நம்ம சொன்னோம்ல, அரசியலில் புதுமையானவர்கள் வரணும், புது விஷயங்கள் வரணும், இந்த அவர்களே இவர்களே அப்படின்னு இந்த நடைமுறையெல்லாம் வேணாம். வெளிப்படையாக பேசணும், இயற்கையாக பேசணும், மனசில் இருக்கிறது பேசணும். ரொம்ப செயற்கையாக இவங்க பேசுகிறதெல்லாம் மக்களுக்கு போர் அடிச்சிடும். இன்றைக்கி அப்படி இல்லை, இந்த அரசியல் மாறி இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் விஜய் அவர்கள் தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி வரும்போது எதுவும் மாறல, ஸ்டாலின் வரும்போது எதுவும் மாறல, இன்றைக்கி எல்லாமே மாறிடுது. அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு போனது ஒரு நல்ல தொடக்கமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா இடத்துலையும் நல்ல பேர் எடுக்கணும். ஒரு சிஎம்ங்கிறவர் 8 கோடி மக்களுடைய தலைவர். அந்த 8 கோடி மக்களுடைய தலைவர் எல்லாரையும் நான் சமமாக பார்க்குறேங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய பேர் கேட்குறாங்க, இல்லை இனிமேல் திமுக மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னா அது வேறு. அதே மாதிரி திமுக எதிர்க்கட்சி அரசியல் பண்ணாமலாம் இருக்கும். நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி சட்டசபையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிஎம் விஜய் உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் வரும்போது வணக்கம் சொல்ல. ஆனால் ஏவாவேடு சிஎம் அவர்களை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க, நிறைய அமைச்சர்கள் வணக்கம் சொல்கிறாங்க, இவர் நம்ம வேலுமணி வணக்கம் சொல்கிறாரு, பல பேர் வணக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இவர் வணக்கம் சொல்லலை. சொல்லியிருக்கணும், நம்ம காலையிலே சொல்லியிருக்கணுங்கன்ட்டு அந்த ஒரு இறுக்கமான மனநிலை இருந்தது. என்ன சட்டசபையில் அடுத்து என்ன ஆகுமோ தெரியலையே, என்ன பேச போகிறாங்க 2 பேரும். ஏன்னா 2 பேரும் இன்றைக்கி ஒரு எதிரிகளாக சித்தரிக்கப்படுறாங்க மக்கள் மனசில். 2 பேர் திமுக டிவிக்கே தான். விஜய் சொன்ன மாதிரி நடந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு அதெல்லாம் இல்லை,
நாங்கள் வேணால் சட்டசபையில் வேணால் அப்படி இருப்போம், எங்களுக்குள்ள கட்சியில் வேணால் சண்டை போட்டுக்குவோம், பட் எங்களுக்கு அந்த மனிதன் அப்படிங்கிறாங்கல்ல, அதில் வந்து நாங்கள் எப்பயுமே அவங்க தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி மேலேயோ இங்கே மாதிரி கோவம் இல்லை, செந்தில் பாலாஜி மேலே கோவம் இல்லை, அவங்களுடைய செயல்பாடு வேறு, அதுக்கு சட்டப்படி நாங்கள் தண்டனை வாங்கி தருவோம். இதுக்கு நேரில் பார்க்கும்போதெல்லாம் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு விஜய் தரப்பு நினைக்கிறதா நம்ம நினைக்கிறோம். இது ஒரு நல்ல முடிவாக தான் பார்க்குறோம். ஆனால் இப்பவும் சொல்கிறோம், நாளையிலேருந்து சண்டை ஆரம்பிச்சிருவாங்க. இது வேறு, அது வேறு சண்டை, அது அரசியல் சண்டை. அரசியல் சண்டை அரசியலாக இருக்கட்டும், தனி மனிதருக்கு பார்க்கும்போதே பேசாமல் போகிறது இது வந்து ஒரு நாகரிகமான சமுதாயத்தை நல்லதில்லை. அந்த வகையில் ஒரு புதிய தொடக்கத்தை விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. ஏன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு ஒரு பெருமை இருந்தது, கலைஞர் அவர்களையும் ஜெயலலிதாவும் பார்க்க மாட்டாங்க. அப்போ வந்து இந்த சுனாமி நிதின்னு நினைக்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக கொண்டு போய் அப்போ முதல்வராக இருந்த ஜெயலலிதாமாட்ட கொடுத்தாங்க. அப்போ ஜெயலலிதாமாவும் வாங்கிக்கிட்டு உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க நலம்லாம் விசாரித்தாங்க, அது ஸ்டாலினே பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ என்னென்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா, ஸ்டாலின் என்ன இருந்தாலும் ஜெயலலிதா அம்மாவை போய் பார்க்குறாருப்பா, அந்த பெருந்தன்மை இருக்குல்ல, அந்த எப்பயுமே சார் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க. அது 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 வந்து ஒரு நல்ல நடவடிக்கை. நல்லா யோசனைப்பாரு. இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்க்க போகிறாரு. இதுவே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து விஜயை பார்க்க வரேன், ஏன்னா அவருக்கு வந்து முதல்வராக நேரில் வாழ்த்து சொல்லணும் வந்திருந்தால் எப்படி இருக்கும் காலம்? ஸ்டாலினுடைய ஸ்ட்ரக்சர் இன்னும் யார் இதில் ஜெயிச்சது? அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது விஜய் அவர்கள் தான், சிஎம் விஜய் அவர்கள் தான். ஆனால் அதுக்கு வெவ்வேறு அர்த்தம் கற்பிக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம எண்ணம். இன்னொன்று ஒன்று சொல்கிறோம், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இனிமேல் விஜய், சிஎம் விஜய் அவருக்கு எதிராக டிவிக்கே வெசஸ் இவ்வளோ தான் இன்றைக்கி அரசியல். முதல்ல இரு துருவங்களாக இருந்த அதிமுக திமுகங்கிறது முடிஞ்சு. ஏன்னா அதிமுகவில் 17 எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி பேரவைத் தலைவர்கிட்ட கடிதம் கொடுக்குறாங்க. மிச்சவங்களோட நிலைமை என்ன? சிவி சண்முகம் வெயிட் அண்ட் சீங்கிறாரு. அப்போ அவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க? அவங்க தனி அணியாக செயல்பட்டாங்களா, இல்லை திமுகவிலேயே சேர போகிறாங்க? இல்லை. அப்போ அவங்க போய் சேர்ற இடம் எது? இயற்கையிலே பார்த்தா டிவிக்கு தான் ஆதரவு கொடுக்கணும். அப்போ விஜய்க்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆதரவு அவருக்கு நல்லா தெரியும். சிஎம் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் விசிக்கு ஆதரவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. விசிக்கு அவருக்கும் தெரியும், கம்யூனிஸ்ட்டுக்கும் தெரியும் விஜய் அவர்கள் வந்து வேறு ஒரு முடிவு எடுப்பாருன்னு தெரியும். அவர் தன்னுடைய ஆதரவை பெருக்கிக் கொள்வதற்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணுறாரு. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது மட்டுமல்லாமல் வைகோ அவர்களை சந்தித்தது, நேற்று வீரமணி அவர்களை சந்தித்தது, அன்பு, இது இப்படி எல்லாத்தையும் சந்திக்கிறதன் மூலமாக ஒரு புதிய ஒரு வரலாறை படைத்து கொண்டிருக்கிறார். இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அடுத்து இப்போ வந்து ஏன்னா நேற்று வந்து முன்னாள் முதல்வர் சொல்கிறாரு மனம் இருக்கணும் பணம் இருக்குங்கிறார். சிஎம் அவர்கள் சொல்கிறாரு பணம் இல்லைங்கிறார். இந்த ஒரு சண்டை நேற்று வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாச்சு. ஏன்னா எடுத்த உடனே, ஏன்னா திமுக வந்து எப்பயுமே எதிர்க்கட்சி அரசியல் சூப்பராக பண்ணுவாங்க. அப்போ சிஎம் விஜய் அவர்களுக்கு இனிமேல் பல தொல்லைகள் திமுக கொடுக்கணுங்கிறது நாம் ஆரோக்கியமான கேள்வி கேட்கணும். அதான் ஒரு எதிர்க்கட்சியோடைய கடமை. பதில் சொல்ல வேண்டியது சிஎம் ஆளுங்கட்சியோட கடமை. அதெல்லாம் மாற்றுக்கருத்தில் விஜய் அவர்களும் தரவுகளோட இல்லாமலாம் வரமாட்டார். அப்போ உதயநிதி அவர்களும் அவருடைய செயல்பாடும் சிஎம்மான விஜய் அவருடைய செயல்பாடும் மக்களால் கூர்ந்து கவனிக்கப்படும். இந்த நேரம் அவங்க ஸ்கோர் பண்ணுற நேரம். இப்போதைக்கு சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு சிஎம் விஜய்ன்னு தான் சொல்லணும். காலையில் நீங்கள் வந்து நம்ம இன்றைக்கி ஆரத்தழுவி வரவேற்றார் யார்? நம்ம உதயநிதி அவர்கள். இதை நீங்கள் காலையிலேயே கொஞ்சம் சிரித்த முகத்தில் வணக்கம்லாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்லப்பா. அது வந்து கொஞ்சம் இவர் இப்போ டக்குன்னு பண்ணிட்டார் பாருங்க. அப்போ யார் மக்களிடம் உயர்ந்து நிற்கிறார்? நல்லா யோசனை பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்றார், ஸ்டாலின் அவர்கள் ஜெயித்தார். ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போனாரா? போல. ஏன்னா திமுக அதிமுக ஒரு பகை கட்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாயார் இறக்கும்போது அவர் ஆட்சியில் இருக்காருன்னு நினைக்கிறேன், சிஎம்மாக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் போனார். ஏன்னா திமுக எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கரெக்டாக அதில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோயத்தூரில் தான் தோத்தாலும் அங்கே போய் அவர் வந்து நன்றி சொன்னது, இதெல்லாம் சில விஷயம் திமுக நிறைய கற்றுக்கணும். ஆனாலும் இதெல்லாம் தாண்டி 25 ஆண்டு கால கட்சி, இவ்வளோ அனுபவமிக்க கட்சின்னு சொல்கிறவங்களை விட ஸ்மார்ட்டாக யோசித்த சிஎம் விஜய் அவர்கள் பாராட்டுக்குரியவர். இந்த பணி தொடரட்டுங்கிறதா நம்மளுடைய எண்ணம். தொடர்ந்து நிறையா ஆன்மீக தகவல் தந்துட்டுருக்கோம். ஏன் இந்த பதிவை நம்ம போட்டோம்னா, ஏதோ சிஎம் விஜய் அவர்கள் போய் வந்து ஆதரவு கேட்க போனார் சபாநாயகருக்குன்னு தப்பான தகவலை பரப்பிட்டு இருப்பாங்க. அது உண்மை இல்லை. கண்டிப்பாக இனிமேல் ஃப்ளோர் டெஸ்ட்லேருந்து எல்லாத்துலேயும் அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.